இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 1 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சவுல் தாவீதை கொன்று போடும்படியாக தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதை கொன்று போடும்படியாக சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரரோடும் எல்லாரோடும் பேசினான். சவுல் தாவீதை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா 18ஆம் அதிகாரத்தை நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். அதில் கடைசி 30ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்பட்டு வரும்போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. தாவீது கனம் பெற்று கொண்டே போகிறான். ஆகவேதான் சவுலுக்கு இங்க பொறாம வந்துச்சு. அவனை கொண்டு போடணும், அவனை அழிச்சிடணும், அவனை இல்லாம ஆக்கிடணும். அவன் பெயர் பூமியில இருக்கக்கூடாது. குமாரனாய் இருக்கிற தாவீதோடும் குமாரனாய் இருக்கிற யோனத்தானோடும் ஊழியக்காரரோடும் பேசுகிறான். உங்களும் அப்படிதான், உங்களை அழிச்சிடணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், உங்களை இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்கிடணும், அல்லது உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரணும், உங்களை வாசல்கள் எல்லாம் அடைச்சிடணும். அதை யார் தரப்பா பார்ப்போம். பயப்படாதீங்க. தாவீதுக்கு சவுல் அப்படிதான் பண்ணான். அவனை கொன்னிடணும்னு தீர்மானம் பண்ணா, அவனை அழிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணா, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு தீர்மானம் பண்ணா. அதே சவுல் கடைசியில் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஈட்டியை நட்டு அதில் விழுந்தவன் மரிச்சு போகிறான். ஈட்டியை நட்டு அதில் விழுந்தவன் மரிச்சு போகிறான். பெலிஸ்தர் நெருக்கிய போது தாவீது அப்படி இல்லை. கர்த்தர் உயர்த்தி ராஜாவை வைத்தார். உங்களுக்கு எதிராக யாரு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரானால், அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்குமானால், உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால். தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணும்போது சொல்றான், கர்த்தரை கொண்டு வருகிறேன், சேனைகள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஈட்டிய நம்புற, நீ பட்டயத்தை நம்புற, நீ ஒன்ன நம்புற, நான் அதை நான் நம்பலப்பா, நான் சேனைகளுடைய கர்த்தரை நம்புகிறேன். மனிதன் மாம்சத்தை நம்பலாம், மனிதன் மாம்சத்தை பயபலமா சார்ந்திருக்கலாம், மனிதன் மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்கலாம். அதை அவனை கைவிட்டுரும், அவனை ஒண்ணுலாம் வாக்கிடும், அவனை அழிச்சிரும் மாம்சம். கர்த்தர் அப்படி இல்லை. அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, உங்களை நடத்துவார். இங்க தாவீது யோனத்தானும் மிகவும் நேசித்ததுனால தாவீது வெளியே ஒளிந்து கொண்டிருக்கிறான். யோனத்தான் போய் சொல்றான், இது வெளியே ஒளிஞ்சுக்கிட்டோம், எங்க அப்பா அவங்க கொல்றதுக்கு வகை தேடுறார். எங்க அப்பா அவங்களை கொல்றதுக்கு வகை தேடுறார். 2ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். ஆதலால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டுரும். 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கிற இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனுடைய பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். வெளியே ஒளிஞ்சுக்கிட்டுரும், எங்க அப்பாட்ட போய் நான் பேசுறேன், பேசி என்ன நடக்க போகுது, அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத உமக்கு சொல்றேன். 4ஆம் வசனம், அப்படி யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தன்னுடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. உமக்கு விரோதமா பாவம் செய்யலையா, நீர் எதுக்கே பாவம் செய்ய போறது? அவன் உமக்கு உபயோகமா தான் இருக்கிறான், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறான், நீ சொல்றதெல்லாம் செய்யறான், நீ எதற்கு பாவம் செய்ய போறீரு? அவரை கொண்டு போட்டு
அவனை அழிச்சிட்டு அந்த ரத்தப்புலியை நீர் எதுக்கு சுமக்கணும்? அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆகவே நீர் அவரை அழிச்சிட்டு அவரை கொன்னு நீர் என்ன நடக்க போது, என்ன செய்ய போறீர்? 5ஆம் வசனம், அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். அழகா சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்திற்கு நீயா பாவம் செய்ய போறீரு? அவன் பெலிஸ்தனை கொன்னு இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தையை நீக்கிற நீர் தானே சந்தோஷப்பட்டீரு. இப்ப குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமா நீர் பாவம் செய்யறதுக்கு முயற்சிக்கிறீர். புதிய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். அதே போல தாவீதின் ரத்தம். அதான் சொல்றான், குற்றமில்லாத ரத்தம். அழகா சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாய் நீர் பாவம் செய்வானேன் என்றான். தாவீதுடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் மாதிரி குற்றமில்லாத ரத்தம். ஆனால் அவருக்கும் இவருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டவர், தாவீது பாவத்தில் பிறந்தவன். ஆனாலும் அந்த ரத்தத்தில் குற்றம் கிடையாது, குற்றமில்லாத ரத்தம். ஆகவே அந்த ரத்தத்துக்கு விரோதமாய் அல்ல அந்த குற்றமில்லாத ரத்தத்தை கொண்ட மனிதனுக்கு விரோதமாய் இது எதுவும் செய்ய வேண்டாம். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். இந்த வார்த்தையை சவுல் கேட்டோன்னே, இல்ல நான் தாவீதை கொல்ல மாட்டேன், நான் தாவீதை கொல்ல மாட்டேன் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறான். இந்த வார்த்தை கேட்டோன்னே சவுலுக்கு பயம் வந்துட்டு, ஆமா, குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமான எதுவும் செய்யக்கூடாது, குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமான எதுவும் பண்ணக்கூடாது. பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையில் கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். 2வது கூட்டிக் கொண்டு விட்டுறான், முன்போல என்ற சமூகத்தில் இருக்கிறான். 8ஆம் வசனம், மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்போது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தேரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். மறுபடியும் ஒரு யுத்தம் நடக்கு. தாவீது யுத்தத்துக்கு போறான். தாவீது தான் யுத்தத்துக்கு போறான், கூட்டி கொண்டு போறான், யுத்தம் பண்றான். பெலிஸ்தியர் மகா சங்காரமானதினால் முடிந்தோடி போனார்கள். தாவீதுக்கு முன்னால பெலிஸ்தியர் முறிந்தோடி போகிறார்கள். ஏன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், நமக்கு எதிராக எந்த சக்திகள் வந்தாலும், நமக்கு எதிராக எந்த பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு எதிராக எந்த போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு எதிராக எந்த நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஆண்டவர் பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க, அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவர் உங்க கூட இருந்தாருன்னா, நீங்க அவரோடு கூட இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது மாறும், அது விலகும், அது உங்களை விட்டு போய்விடும். ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு கூட தாவீது இருந்தார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, தாவீதோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே, தாவீதோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே. தாவீது உம்மோடு கூட இருந்தான். எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெற செய்தீர், எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெற செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வருமானால் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.